வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட ரீசனிங் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது டிசம்பர் 2023ல கேட்ட பேப்பர். சரியா? அதுல ஒரு 2 ஷிஃப்ட் கேட்டிருந்தாங்க. அந்த 2 ஷிஃப்ட்ல உள்ள ரீசனிங் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு ஷிஃப்ட்லயுமே 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது ஒரு 10th லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறதுனால ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் ரீசனிங்ல எல்லாம் இருந்துச்சு. கேட்ட 20 கொஸ்டினுமே ஈஸி லெவல், மாடரேட் கூட இல்ல, ஈஸி லெவல்ல தான் எல்லா கொஸ்டின்ஸுமே இருந்துச்சு. பார்க்க போற ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அந்த மாதிரி வீடியோட எண்ட்ல இப்போ எவ்வளவு கொஸ்டின் பார்த்திருக்கோமோ அதுல நீங்க எவ்வளவு சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? சரி, பார்க்கலாமா? இது 2023 20 டிசம்பர் ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின். சரியா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு அனாலஜி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட்டர் அனாலஜி கொஸ்டின். இன் a certain code language faster is written as GZTSFQ. faster அப்படிங்கறத GZTSFQ ன்னு எழுதியிருக்காங்க. அதே கான்செப்ட்ல ஃபிளேவர் அப்படிங்கறது என்னவா வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் என்னங்கறத ட்ரை பண்ணுங்க. எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் தான். சரியா? இப்ப நான் சொல்றேன். ஃபாஸ்டர் வந்து GZTSFQ. கரெக்டா? இங்க F இருக்கு ஃபர்ஸ்ட்ல, இங்க G இருக்கு. F G அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது +1 ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ அதே தான் இங்கேயும் வந்திருக்கணும். இங்க பார்க்கும்போது GK தான் அதிகமா வந்திருக்கு. Fக்கு அப்புறம் G. ஸோ இந்த +1 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது பாருங்க, இங்க A இருக்கு, இங்க Z இருக்கு. அப்போ -1 ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ -1. அதே இங்க பாத்தீங்கன்னா Lக்கு நம்ம -1 எடுத்தோம் அப்படின்னா K வரும். GK தான் நமக்கு +1 -1. அடுத்து தேர்ட் பாருங்க, S என்னவா மாறி இருக்கு? T ஆ மாறி இருக்கு. ST அப்படின்னா +1 பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க நம்ம +1 பண்ணா Aல இருந்து +1 பண்ணா B. அப்போ இந்த ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க T என்னவா இருக்குன்னு பாருங்க, S ஆயிருக்கு. அதாவது -1 ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி V வந்து -1 ஆச்சுன்னா U வரும். U அப்படின்னா இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். சரியா? அடுத்து என்ன இருக்கு? O இருக்கு. இங்க E என்னவா மாறி இருக்கு? F ஆ மாறி இருக்கு. +1 ஆயிருக்கு. O வந்து நமக்கு P ஆ மாறி இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? அப்ப இதோட கோட் என்னன்னா +1 -1 +1 -1. இதுதான் நம்மளோட கோட். அப்படி பார்க்கும்போது ஃபிளேவருக்கு GKBUPQ அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ராஜு walks 45 km towards east. He turns right and walks 35 km. He again turns right and walks 45 km. How far and which direction in his starting point from the finishing point? ஓகேவா? அப்போ அவன் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கான், எவ்வளவு தூரம் போயிருக்கான், கடைசி ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் அவனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், எந்த டைரக்ஷன், இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது இது நார்த், சவுத், இது வெஸ்ட், ஈஸ்ட். ஒருத்தங்க நார்த் பார்த்திருக்காங்கன்னா லெஃப்ட் இங்க இருக்கும், ரைட் இங்க இருக்கும். ரைட்டா? இதே சவுத் பார்த்திருக்காங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதே மாதிரி ஈஸ்டுக்கு தெரிஞ்சுக்கணும். இங்க ரைட் லெஃப்ட், இங்க வந்து ரைட் மாத்தி வரும். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ராஜு வாக்ஸ் 45 km டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இங்க இருந்தா 45 km பார்த்து போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்ட் பார்த்து. ஸோ ஈஸ்ட் பார்த்து ஒரு 45 போட்டுடலாம். அதுக்கப்புறம் ரைட். அப்ப ஈஸ்ட்ல இருந்து ரைட் எடுத்தோம்னா இந்த டைரக்ஷன். ஓகேவா? அண்ட் வாக்ஸ் 35 km. இங்க இருந்து ஒரு 35 km போயிருக்கான். இப்போ அவன் எந்த டைரக்ஷன் பார்த்திருக்கான்? சவுத் பார்த்திருக்கான். ஓகேவா? அப்புறம் ரைட் எடுக்கணும்னு சொல்றான். சோ நம்மளோட ரைட் எடுத்துக்கூடாது, நம்மளோட லெஃப்ட் எடுக்கணும். ஏன்னா சவுத் பார்த்திருக்கான். நார்த் பார்த்திருக்கான்னா நம்மளோட ரைட் எடுக்கலாம். சோ அது அப்படியே ஆப்போசிட்டா வரும். சவுத் பார்த்திருக்கிறதுனால ரைட்னு சொல்லும் போது இந்த சைடு வரும். அண்ட் எவ்வளவு கிலோமீட்டர்? 45. அப்ப இங்க என்ன டாட் இருந்துச்சோ அதே லெவல் வரைக்கும் வரும். சரியா? இப்ப எல்லாம் முடிஞ்சு நடந்து முடிச்சுட்டான். இப்ப பாருங்க, ஹவு ஃபேர், இனி எவ்வளவு தூரம் இருக்கு அவன் ஸ்டார்டிங்க்கும் ஃபினிஷிங் பாயிண்ட். ஃபினிஷிங் பாயிண்ட் இங்க இருக்கு, ஃபினிஷிங் பாயிண்ட் இங்க இருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு. எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஃபினிஷிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் பாயிண்ட்ல இருந்து பாருங்க, கீழ இருந்து நம்ம பார்க்கும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? நார்த். இப்போ நார்த் அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டா 35 km நார்த் அப்படிங்கறத நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். தேர்ட் பாருங்க, இதுவுமே கோட் கொடுத்திருக்காங்க. KMENY அப்படிங்கிறது 17 மாறி இருக்கு. YTAMU அப்படிங்கிறது 20 மாறி இருக்கு. இப்போ இதே பேட்டர்ன்ல NSDJQ என்னவா மாறும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் பார்ப்போம் ஏதாச்சும் பேட்டர்ன் வருதா அப்படின்றது. சரியா? அதுவும் பாருங்க, K இருக்கா? Kன்னு சொல்லும் போது 11, M இருக்கு 13, Eங்கிறது 5, Nங்கிறது 14, Yங்கிறது 25. இதுவே 25 வந்துடுச்சு இல்லையா? Y. அதனால கண்டிப்பா ஆட் பண்ணி 17 வர போறதுல எதுக்கும் நம்ம ஆட் பண்ணி வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பாக்கலாம். சரியா? ஆட் பண்ணாதான் நமக்கு தெரியும். சோ அதை ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணணும். சரியா? இப்போ 11 13 ஆட் பண்ணா 24 வருது. 24 + 5 29 வருது. இது ஒரு 29. அப்புறம் 14 இது என்ன வரும்? 39 வரும். 29 + 39 அப்படின்னு சொல்லும்போது
68 ஓகேவா. இப்போ 68க்கும் 17க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா 20 டேபிள்ஸ் வரைக்கும் கம்பல்சரி, 20 இல்ல 30 டேபிள்ஸ் வரைக்கும் கம்பல்சரி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரியா, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம்னாலே கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 68 பார்த்த உடனே அது கண்டிப்பா 17ஓட டேபிள்ங்கிறது நமக்கு தெரியும். 17 டேபிள்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா, அப்ப 68 இருக்கு, 17 இருக்கு, 17 4s are 68. ஓகே, 17 4 அப்ப 68 டிவைடட் பை 4 பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த பேட்டர்ன் என்னவா இருக்கலாம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 4 பண்ணா நமக்கு இந்த 17 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கான்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அதே பேட்டர்ன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா, பாருங்க, ஒய்க்கு 25, டீக்கு 20, ஏக்கு 1, எம்முக்கு 13, யூக்கு 21. 25 plus 20 45, 45 plus 1 46 வருது. 46 plus 3 னா 49 plus 10 அப்படின்னா 59 வருது. 59 plus 21 0 18 வருது. 80 divided by 4 பண்ணா 20 கரெக்டா. அப்ப பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆட் பண்ணோம் டிவைடட் பை 4, இவ்வளவுதான் பேட்டர்ன். இதே பேட்டர்ன் நம்ம இங்க பண்ண போறோம். NSDJQக்கு பண்ண போறோம். N அப்படின்னா 14, S அப்படின்னா 19, D க்கு 4, J க்கு 10, Q க்கு 17. இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது 4 ஆல கண்டிப்பா டிவைட் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியும். கரெக்டா, இப்போ 4ஓட மல்டிபிள் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சரிங்களா, அப்ப 17ன்றது நமக்கு இருக்காது, 18ங்கிறது இருக்காது. ஒன்னு 16 இல்ல 20 தான் இருக்கும். இப்போ இதுல வேறதான் நம்ம 15 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தா நம்ம இருந்து ஆட் கூட பண்ண தேவையில்ல, ஈஸியா 20 மார்க் பண்ணிடலாம். இங்க ரெண்டானம் இருக்கிறனால நம்ம பண்ண போறோம். சரியா, சரி பாருங்க, 14 plus 4 னா 18 வரப்போகுது. 18 plus 10 28 வருது. இங்க 19 plus 17 36 வரும். 28 plus 36 ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 40, நான் 64 வரும். 64 divided by 4 பண்ணோம்னா 16 அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சர். 16ங்கிறது ஆப்ஷன் 3. இப்போ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. P plus Q அப்படிங்கிறது P is the brother of Q, P into Q அப்படிங்கிறது P is the mother of Q, P divided by Q னா P is the father of Q, P minus Q அப்படின்னா P is the sister of Q. இது வந்து ஒரு கோடட் பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துட்டு தென் ஹவு இஸ் K ரிலேட்டட் டு D, Dக்கு Kக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறாங்க. சரியா, இது வந்து நம்ம இப்படி போடவே தேவையில்ல. இப்ப M minus K எல்லாம் இருக்குன்னா மைனஸ்னா சிஸ்டர், இந்த மாதிரி டயக்ராம் எல்லாம் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம போட தேவையில்ல. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த மாதிரி கோடட் கேக்குறாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கேயும் டியும் பாருங்க, இங்க கேயும் டியும் பாருங்க. அப்ப இவ்வளவு மட்டும் நம்ம இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த ஃப்ரண்ட் பேக் எல்லாம். இப்போ K into F plus D இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். சரியா, நான் கேல இருந்து டி வரைக்கும் தானே கேக்குறாங்க, அது மட்டும் போதும், மத்ததெல்லாம் விட்டுருங்க. இப்போ அதே மாதிரி இன்டூ பிளஸ் ரெண்டு சிம்பிள் தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்த ரெண்டுமே தேவையே இல்லை. இதுல நம்ம கண்ணு போவே வேண்டாம், டைம் வேஸ்ட். சரியா, நம்ம மொத்தமா பார்க்க வேண்டியது இதுவும் இந்த ரெண்டு இது மட்டும்தான். நம்ம ஒரு பென்னும் பேப்பரும் இல்லாம சால்வ் பண்ணிடலாம். சரியா, இதுல பாருங்க, டில இருந்து கே என்ன ரிலேஷன் கேக்குறாங்க பாருங்க. இங்க பிளஸ் இருக்கு, இன்டூ இருக்கு. டில எப்பவுமே பின்னாடி தான் போகணும். சோ பிளஸ் மல்டிபிளிகேஷன், ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கு, சாரி பிளஸும் இந்த ரெண்டும் தேவையில்ல இல்லையா, பிளஸும் மல்டிபிளிகேஷன். பிளஸ் என்னது, பிரதர், பிரதரோட மதர்ன்னு சொல்றாங்க. என் அண்ணனோட அம்மானா அது எனக்கும் அம்மா. கரெக்டா, ஆன்சர் மதர். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் கே ரிலேட்டட் டு டின்னு கேக்குறாங்க. அப்ப டி கே இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்கணும். இடையில இருக்க ரெண்டு சிம்பிளை பாருங்க, பிளஸும் மல்டிபிளிகேஷனும். மாத்தி இப்படி எடுத்துடக்கூடாது, எப்பவுமே பேக்ல இருந்தா வரணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அப்போ பிளஸ் இருக்கு, மல்டிபிளிகேஷன். ஃபர்ஸ்ட் பிளஸ், அப்போ பிரதர், எங்க அம்மாவோட சாரி என் பிரதரோட மதர் அப்படின்னா எனக்கும் மதர். ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. 6 boxes B1, B2, B3, B4, B5 and B6 are kept one above the other but not necessarily in the same order. ஓகே, 6 பாக்ஸ் இருக்கு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்காங்க, ஆனா ஒரே வரிசையில தான் வைக்கணும்னு தேவையில்லைங்கிறாங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்றத ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பாயிண்ட்ல கொடுத்துட்டு 3 லைன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க, B1க்கும் B2க்கும் இடையில எத்தனைன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 6 பாக்ஸ்ன்ட்டாங்களா, ஒரு 6 எண்ணம் போட்டுடலாம். 3 4 5 6 6 எண்ணம் போட்டுட்டோம். சரியா, இதுல பாருங்க, B4 is kept at second place from top. டாப்ல இருந்து செகண்ட் பொசிஷன்ல B4ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப B4 போட்டுடலாமா. அடுத்து பாருங்க, only 2 boxes are kept below B1. B1க்கு கீழே 2 இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இது B1 இருந்தாதான் B1க்கு கீழே 2 இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் பாருங்க, only B5 is kept below B2. B2க்கு கீழே B5 மட்டும்தான் இருக்கும்னு சொல்றாங்க. மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா இந்த இது மட்டும்தான் இருக்கும். கரெக்டா, B2க்கு B5 is kept below B2. அப்ப இங்க B2 இங்க B5 இப்படி போட்டா மட்டும்தான் ஒன்லி B5 அப்படிங்கறது கொடுத்திருக்கனால இது மட்டும் தான் மேட்ச் ஆகும். சரியா, இன்னும் இப்போ 2 எண்ணம் நம்ம ஃபில் பண்ணாம வச்சுக்கோம். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, B6 is kept above B3. B3க்கு மேலதான் B6ன்னு சொல்றாங்க. இருக்கதே 2, இதுதான் B3 இருக்கும், மேல இருக்கதான் B6 இருக்கும்.
இப்ப எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா? இப்ப B1க்கும் B2க்கும் இடையிலன்னு கேக்குறாங்க. B1 B2 இடையில யாருமே இல்ல, 2 பேருமே பக்கத்துல இருக்காங்க. யாருமே இல்லைன்னா 0 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். இந்த 5th கொஸ்டின் ஆன்சர் 0 அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கலாமா? 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு சிலாகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோ J is M. J நோ J is M அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில ஒரு கிராஸ் போட்டு விட்டுருங்க. அப்புறம் சம் M or P, கொஞ்சம் M வந்து Pங்கிறாங்க. கன்க்ளூஷன் பாருங்க, சம் P or not J. சம் P பாருங்க, இது சம் P கரெக்டா, அது J கிடையாதுங்கிறாங்க. கரெக்ட். Mங்கிறது J கிடையாதுன்றது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இது கரெக்ட். சம் P or Mன்னு காட்டுறாங்க. ஆமா, சம் P or, இது ரெண்டுக்கும் சம் இருக்கு இல்லையா, சம் P or M. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2, ஆப்ஷன் 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 7th கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சரியா? இதுல பாருங்க, 15A 35B 40C 50 equal to 60. 60 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேலை நம்ம பிளஸ் பண்ணி பார்க்கறது தான். அதுக்கப்புறம் நம்ம வரல அப்படிங்கிற பட்சத்துல பிளஸும் மைனஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பிளஸும் மல்டிபிளிகேஷன், இந்த மாதிரி ஏதாச்சும் வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க நம்பர்லாம் பாத்தீங்கன்னா 60 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 50 40 எல்லாம் இருக்கு. 50 40 ஆட் பண்ணாலே நமக்கு 90 வந்துடுது. ஸோ கண்டிப்பா 60யை விட சின்ன நம்பர் இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுல பிளஸ் மட்டும் இல்ல, மைனஸும் இருந்திருக்கணும். மைனஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு இந்த 60ங்கிறது வரும். இப்ப என்ன பண்ணலாம்? எதை ரெண்டையும் பிளஸ் பண்ணும், எதை மைனஸ் பண்ணும் தெரியாது. நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். 15 35 இருக்கா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 50 வரும். 50 இருக்கு. இதுக்கப்புறம் 40 15 இருக்கு. இப்ப இதை என்ன பண்ணலாம்? 50 பிளஸ் 40 பண்ணா 90. 90ல இருந்து 50 சப்ராக்ட் பண்ணா 60 வராது. இதே 50 50 ஆட் பண்ணா 100. 100ல இருந்து 40 சப்ராக்ட் பண்ணா 60 வந்துருச்சா? அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆட் பண்ணிட்டு மத்ததுல பிளஸ் மைனஸ் போட்டு ட்ரை பண்ணும். அப்படி வரலன்னா செகண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு பிளஸ் மைனஸ், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணோம். அப்படி ட்ரை பண்ணும்போது இது கொஞ்சம் பேட்டர்ன் ஓகே மாதிரி இருக்கு. ஏ இருக்கிற இடத்துல பிளஸும், பி இருக்கிற இடத்துல மைனஸும், சி இருக்கிற இடத்துல பிளஸும் போட்டா நமக்கு ஓகே ஆகுது. ஏன்னா இது ஒரு 50, இது ஒரு 50. 100 மைனஸ் 40ங்கிறது 60 வர வாய்ப்பு இருக்கு. இதே பேட்டர்ன் நீங்க வருதான்றது பார்க்கலாம். ஏக்கு பிளஸ், பிக்கு மைனஸ், அடுத்தது பிளஸ். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 20 பிளஸ் 18 சொல்லும் போது 38 வரும். அது கூட இங்க ஒரு 28 ஆட் பண்ணும், 24 சப்ராக்ட் பண்ணும். இப்படி பார்த்தா இங்க ஒரு 4, இங்க ஒரு 38 பண்ணா 42 பர்ஃபெக்டா வருது. அப்ப இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? ஏக்கு பிளஸ் போட்டுக்கணும், பிக்கு மைனஸ் போட்டுக்கணும், சிக்கு பிளஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இதை பண்ணா நமக்கு இந்த 60யும் வருது, 42ம் வருது. பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த பேட்டர்ன் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் 70 பிளஸ் 18 பிளஸ் 48. சில வந்து பிளஸ், அப்ப பிக்கு மட்டும் தான் மைனஸ். இது ஃபுல்லா ஆட் பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணும். 70 பிளஸ் 18 அப்படின்னா 88 வரும். 88 plus 48. First 80 plus 40 na 120, 8 plus 8 na 16, 136 வரும். 136 minus 35 na 101, 101ங்கிறது ஆப்ஷன் 1. இல்லனா லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 0 plus 8 plus 8. இப்போ 16 minus 5 வரும். 6 minus 5 1, 101. அடுத்து பார்க்கலாமா? 8th கொஸ்டின் பாருங்க. After arranging the given words according to the dictionary order, which word will come at 5th position? இதை வந்து டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5th பொசிஷன்ல யார் வருவான்னு கண்டுபிடிக்கிறோம். இது என்ன பண்ணலாம்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து ரோல் நம்பர் வச்சிருப்பாங்க. ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் பேரே என்ன இருக்கும்? ஏ வச்சு வரவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் போக பிசி, அப்புறம் ஏல 2 பேர் வரும்போது நம்ம செகண்ட் லெட்டர் பார்ப்போம். அதுலயே 2 ஒரே மாதிரி வராங்க, அபிஷா அபிஷ் அப்படிலாம் வந்துச்சுன்னா அப்புறம் 3வது 4வது இந்த மாதிரி பார்ப்போம். கரெக்டா? வந்த மாதிரிதான் நம்ம இதுல பார்க்க போறோம். 5th பொசிஷன் கேக்குறாங்க. இங்க இருக்கிறதே 5. கரெக்டா? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போறதுக்கு போல கடைசியா போயிடலாமா? அப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல பாருங்க, TECHN எல்லாமே அந்த அது வரைக்கும் N வரைக்கும் பெர்ஃபெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறதுல ஐன்னு இருக்கு. எல்லாமே ஐ இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஓ இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது, செகண்ட் உள்ளது என்னது, தேர்ட் உள்ளது எதுவுமே தேவையில்ல. இங்க 5th கேக்குறாங்க. ஐஓ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது லாஸ்ட் வரும்னு பாத்தீங்கன்னா ஐயோட நம்பர் 9, ஓடது 15. 15 தான் லாஸ்ட் வரப்போகுது. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் என்னன்னு பாக்கணும்னா தான் இந்த ஐய நம்ம பண்ணணும். 5th தான் இந்த ஓன்றது தெரிஞ்சுட்டு. ஸோ டெக்னாலஜிங்கிறது 5th பொசிஷன். ஓகேவா? இதே நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஐக்கு அப்புறம் உள்ளதை செக் பண்ண வேண்டியது இருக்கும். இது எப்படியும் இந்த 4 தான் 1 2 3 4ல வரப்போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. மீதி இருக்க 4. ஆனா அது எங்க வரும்ன்றத அடுத்த லெட்டர் பார்த்து டிசைட் பண்ணும். நமக்கு அதை டிசைட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. கேட்கறதே 5th பொசிஷன். ஸோ லாஸ்ட் இருக்கிறது பார்க்கும்போது ஓ தான், ஐயா ஓன்னு பார்க்கும்போது ஓ தான் ஆல்பபெட்ஸ்ல லாஸ்ட் வருது. ஆன்சர் ஆப்ஷன் 2. சாரி, டெக்னாலஜிங்கிறது ஆப்ஷன் 1. சரியா? இது பார்த்து மறந்துடாதீங்க. ஆப்ஷன் 2 போட்டுறாதீங்க. 1 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 9th கொஸ்டின் பாருங்க. லெட்டர் அனாலஜி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. TN அப்படிங்கிறது VM மாறி இருக்கு. அப்ப ZL என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. சரியா? Tங்கிறது என்னது 20, Bங்கிறது என்னது 22. அப்ப என்ன இருக்கு? +2 ஆயிருக்கா? அதே மாதிரி இங்க +2. ஆனா Zக்கு அப்புறம் AB. இப்ப B தான் வரப்போகுது. இந்த 2 ஆப்ஷன் போயிடுச்சு. அடுத்தது பாருங்க, அந்த N இருக்கு. N வந்து M மாறி இருக்கு.
NMM ஆக ரெண்டு சான்ஸ் இருக்கு. N-ம் M-ம் ஆப்போசிட் லெட்டருங்கிறது ஒண்ணு கரெக்டா. ஏன்னா நீங்க இப்போ ABCD எழுதும் போது M வரை எழுதிட்டு NOPQRன்னு போவீங்க Z வரைக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா, ரஃப் ஷீட். இந்த ரஃப் ஷீட்ல இந்த மாதிரி எழுதி வச்சிருங்க. A1 2 3 4 போட்டு M வரைக்கும் எழுதிட்டு 13 14 15 போட்டுட்டு 26 வரைக்கும் எப்பவுமே இந்த மாதிரியே எழுதுங்க. MNOPன்னு ஸ்ட்ரைட் லைன்ல எழுதாதீங்க சரியா. சில கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின் இந்த மாதிரி ஆப்போசிட் கேட்பாங்க. Aக்கு Z-ஆ இருக்கும், Bக்கு Y-ஆ இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சரியா. இந்த பேட்டர்ன்ல எப்பவுமே எழுதி பழகிக்கோங்க. அப்ப இந்த N M-ஆ மாறுறதுக்கு ஒன்னு ஆப்போசிட் அப்படிங்கிறது இருக்கும், இல்லைன்னா N-ங்கிறது 14 M-ங்கிறது 13 -1 இருக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ L ல இருந்து நம்ம -1 பண்ணோம்னா L-ங்கிறது 12 12 - 1 K வந்திருக்கணும். ஆனா BK அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இல்ல கரெக்டா. அப்ப பேட்டர்ன் வந்து T வந்து V-ஆ மாறுறதுக்கு காரணம் வந்து +2, ஏன்னா இது ஆப்போசிட்டா வராது. Tக்கு V வந்து ஆப்போசிட் கிடையாது. ஆனா இந்த N M-ஆ மாறுறது -1 பேட்டர்ன் கிடையாது. ஏன்னா -1 பேட்டர்னா நமக்கு இங்க ஆன்சர் BK வந்திருக்கணும், வரல. அப்ப இன்னொரு பேட்டர்ன் தான் இருக்கும். இப்ப NM அப்படிங்கிறது என்ன பேட்டர்னா ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாதிரி L-ஓட ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிக்கும் சரியா. L-ஓட ஆப்போசிட் O. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ABCD FGHIJKLன்னு வரும். AL M இதுக்கப்புறம் NOP. அப்ப L-க்கு ஆப்போசிட் பாருங்க O வருது, K-க்கு P வரும். இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க சரி. அப்ப L-க்கு O, BO அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 10th கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். சம் லேண்ட் ஆர் ஹார்ட். கொஞ்சம் லேண்ட் வந்து ஹார்டா இருக்கு. சம்னு சொல்லிட்டா இந்த மாதிரி தான் நம்ம டயக்ராம் வரையணும். அப்புறம் பாருங்க, நோ ஸ்டோன் இஸ் ஹார்ட். ஹார்டுக்கும் ஸ்டோனுக்கும் இடையில நோ அப்படிங்கிறது இருக்கு, ரெண்டுக்கும் இப்போ மேட்ச் ஆகாது. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் ஸ்டோன் ஆர் லேண்ட். ஆல் அப்படிங்கிற வார்த்தை இங்க வரவே செய்யாது. இங்க எல்லாமே சம். ஆல் அப்படின்னாலே ஒன்னு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் வரும் கரெக்டா, இப்படி வரணும். இந்த மாதிரி வரவே இல்லை. ஒரு ரவுண்டுக்கு உள்ளாடி இன்னொன்னுன்றது இங்க வரவே இல்லை, அதனால இது வராது. எப்பவுமே இந்த சம் நோ இருக்கிறதுக்கு ஆளுங்கிறது நோவா தான் இருக்கும், அது கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருக்கும், அது வராது சரி. அப்புறம் பாருங்க, சம் ஹார்ட் ஆர் லேண்ட் அப்படின்னு கேட்கறாங்க. கரெக்ட், சம் ஹார்ட் ஆர் லேண்ட். சம் லேண்ட் ஹார்டா இருந்ததுன்னா அது அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தாலும் சம் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா டயக்ராம் வரையாமலே இதை போட்டுடலாம். ஏன்னா இங்க கொஸ்டின்ல சம்மும் நோவும் தான் இருக்கு, அப்போ ஆல் வரவே செய்யாது காரணம் கொண்டு. இன்னொன்னு சம் இருக்கு அப்படின்னா அதே சம் இங்க இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். லேண்டு ஹார்டு, இங்கேயும் லேண்டு, அப்ப இது வரும்னு அர்த்தம். இந்த டயக்ராம் பார்க்காமலே போடாமலே நம்மளால சில கொஸ்டின்ஸ் பேப்பர் பென் இல்லாம பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம பேப்பர் யூஸ் பண்ணாம பென் யூஸ் பண்ணாமலே பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். இருந்து நம்ம இதுல இப்ப 2 பாயிண்ட் தான் சிம்பிளா முடிஞ்சிட்டு, சிலதும் 3 4 வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டா ஈஸியா அதை சால்வ் பண்ணிடும். அப்போ இதுல வந்து இது வரல, இது வந்துச்சு கரெக்டா. ஒன்லி 2 கன்க்ளூஷன் ஃபாலோஸ்னு வரணும். ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் த சீக்வன்ஸ் இன் விச் தே அக்வயர் இன் த டிக்ஷனரி. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 5th பொசிஷன் பார்த்தோம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க டிக்ஷனரி ஆர்டர்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்துருங்களேன், 4 இருக்கு 3 இருக்கு 4 இருக்கு 3. அப்ப 3 4 கம்பேர் பண்ணி எந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலான்றத பார்க்கலாம். இது அட்டெம்ப்ட், இது அட்டாக். ஏக்கு அப்புறம் தான் இ வரும் கரெக்டா. ஏக்கு அப்புறம் தான் 4க்கு அப்புறம் தான் 3 வந்திருக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 4 வரதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். அப்போ ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் 1 இருக்கும் இல்ல 3 இருக்கும். இந்த செகண்ட் ஆப்ஷன் 4th ஆப்ஷன் அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது இங்க பாருங்க, 4 1 3 5 2 4 1 3 2 5. அதாவது 5 2 2 5. அப்ப 2க்கு அப்புறம் 5 5க்கு அப்புறம் 2 இதை மட்டும் செக் பண்ணா போதும். இருந்து நம்ம 1 2 எல்லாத்தையும் வரிசைப்படுத்தணும்னு தேவை கிடையாது. 2 5 பாருங்க இந்த இருக்கு. இது ரெண்டுமே ATTE ATTE. அப்ப இந்த வார்த்தை தான் மாறுது. N இருக்கு S இருக்கு. N ஃபர்ஸ்ட் வருமா S ஃபர்ஸ்ட் வருமான்னு பார்க்கணும். N-ங்கிறது 14 S-ங்கிறது 19. N தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்ப 2 தான் வரும். 2க்கு அப்புறம் தான் 5 வரணும். இங்க 5க்கு அப்புறம் 2 இருக்கு, எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8 girls ABCDEFG are sitting around a circular table facing towards the center. A is second to the left of D, D is third to the left of E, C is third to the right of G, G is not the immediate neighbor of E, H is third to the right of B, B is second to the right of G, who is sitting immediate right of C. ஓகேவா, இது என்னன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும் மற்ற கொஸ்டின்ஸை கம்பேர் பண்ணும்போது, பட் ஈஸி தான். இதையும் ட்ரை பண்ணிடலாம். மொத்தம் 8 கேர்ள்ஸ் இருக்காங்க, சர்க்குலர் டேபிள் சென்டரை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 8 பேரா 1 2 3 4 5 6 7 8 8 பேர் போட்டாச்சு. ஓகேவா, அப்புறம் பாருங்க, A is second to the left of D. D யோட செகண்ட் லெஃப்ட்ல ஏன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ ஒரு இடத்துல D போடுவோம். D யோட செகண்ட் லெஃப்ட், இது யார் பார்த்திருக்காங்கன்னு பாருங்க, நார்த் பார்த்திருக்கு. அப்போ நம்மளோட லெஃப்ட் தான் D-க்கும் லெஃப்ட். இதோட செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. 1 2 இந்த இடத்துல A வரப்போகுது. இது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க, D is third to the left of E. D வந்து E யோட தேர்ட் லெஃப்ட்னு சொல்றாங்க. இந்த D வந்து E யோட தேர்ட் லெஃப்ட்ங்கிறாங்க. அப்ப கண்டிப்பா E இங்க இருந்துச்சுன்னா 1 2 வந்துடும், செகண்ட் லெஃப்ட் ஆயிடும். E இங்க இருக்கணும், அப்பதான் நமக்கு E யோட தேர்ட் லெஃப்ட்ல D இருப்பாங்க கரெக்டா. அது ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க,
C is third to the right of G. இங்க C யும் தெரியாது G யும் தெரியாது, இப்போதைக்கு ஃபில் பண்ண முடியாது, இந்த பாயிண்ட விட்டுருங்க. அடுத்து பாருங்க, G is not the immediate neighbor of E. G வந்து E க்கு பக்கத்துல கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப G க்கு இங்க மூணே மூணு பாசிபிள் இருக்கு G. இப்ப பாருங்க, C is third to the right of G. C வந்து G யோட தேர்ட் ரைட். இப்ப G க்கு மூணு பாசிபிள் இருக்குன்னு பார்த்தோம். ஒருவேளை G இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? இங்க இருந்தா அதோட தேர்ட் ரைட்ல வந்து C 1 2 3 D இருக்கு. அப்ப C அதெல்லாம் வராது. அப்ப G க்கு இது பாசிபிள் இல்லன்றது தெரிஞ்சிச்சு. அப்புறம் வேற என்ன பாசிபிள் இருக்கு? இங்க G இருக்கலாம்னு பார்த்தோம், கரெக்டா? அப்ப இங்க G ஒருவேளை போடுறதா இருந்தா G யோட தேர்ட் ரைட்ல C 1 2 3 இந்த இடத்துல C வரும், கரெக்டா? இன்னொரு பாசிபிள் இருக்கு, நம்ம இப்போதைக்கு இந்த பாசிபிள மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆன்சர் வருதா அப்படின்றது. அப்ப பாருங்க, அடுத்து என்ன பாயிண்ட் விட்டு வச்சிருக்கோம்? H is third to the right of B. இல்ல H உம் B யும் நமக்கு தெரியாது, அதனால இந்த பாயிண்டே நம்ம இப்போ விட்டுற வேண்டியதுதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? B is second to the right of G. G யோட செகண்ட் ரைட்ல Bங்கிறாங்க. G இங்க இருக்கா, செகண்ட் ரைட்ல B அப்படின்னா 1 2 இந்த இடத்துல B வரும், ஓகேவா? இப்போ ஃபில் பண்ணாம இருக்குது F உம் H உம். F H வச்சு எங்கேயும் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. F வச்சு எங்கேயுமே பாயிண்ட் கொடுக்கல, நான் H வச்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. H is third to the right of B. B யோட தேர்ட் ரைட்ல H இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து இருக்கு, கரெக்டா? அப்ப எது லெஃப்ட் வரும்? கீழே லெஃப்ட், மேல ரைட். அப்ப B யோட என்ன ரைட்? தேர்ட் ரைட் 1 2 3 இந்த இடத்துல H. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னது? நம்ம A ஃபில் பண்ணிட்டோம், B C D E F மட்டும் ஃபில் பண்ணல, இந்த F தான் இங்க வரும். அப்ப இந்த ரெண்டு பாசிபிள் பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல போடும்போது நமக்கு ஆன்சர் வந்துட்டு, ஒருவேளை இந்த G நம்ம மாத்தி செகண்ட் பாசிபிள்ல ட்ரை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வராது. சோ இன்னொரு பாசிபிளுக்கு போகணும். ஒண்ணு நம்ம ரெண்டு பாசிபிள் டயக்ராம் வரைஞ்சும் இதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா G க்கு ரெண்டு பாசிபிள் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு பாசிபிள் டயக்ராம் வரலாம். இல்ல ஒரே இதுலயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரியா? எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படி. இப்ப நான் இந்த G இதுல சும்மா தான் ட்ரை பண்ணேன். இது வந்து கன்ஃபார்ம் இல்ல, கரெக்டா? G-யும் C-யும், அதனால நான் ரவுண்ட் போட்டு பண்ணியிருந்தேன். ஆனா இதுலயே நமக்கு எல்லாமே கரெக்டா ஃபில் ஆகி வருது. ஒருவேளை நான் இன்னொரு பாசிபிள் பேலன்ஸ் இருக்க பாசிபிள் எடுத்திருந்தேன் அப்படின்னா இது கண்டிப்பா ஃபில் ஆகி வராது, ஏதோ ஒன்றுல மிஸ்டேக் வந்துடும். அப்ப நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு பாசிபிள் போடும். ஸோ இதுல இருந்து ரெண்டு பாசிபிள் டயக்ராம் வரைஞ்சு வர மாதிரி இருக்கு. இதுல G கரெக்டா ஃபர்ஸ்ட் பாசிபிளே கரெக்டா வந்துச்சு, ஸோ பிரச்சனை இல்லை, சரியா? லாஸ்ட் ஆன்சர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த இமீடியட் ரைட் ஆஃப் C. C யோட இமீடியட் ரைட்ல யாருன்னு கேக்குறாங்க. C இருந்தா இருக்கு, கரெக்டா? அதோட இமீடியட் ரைட் யாருன்னு கேட்டா E தான் நம்மளோட இமீடியட் ரைட். ஏன்னா அவங்க எந்த டைரக்ஷன் பாருங்க, சவுத் பார்த்து இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட லெஃப்ட் அவங்களுக்கு ரைட்டாவும், ரைட் லெஃப்ட் ஆப்போசிட்டா வரும். E தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒர்க் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மொத்தம் 8 பேருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 8 பேர் போட்டிருக்கோம். அப்புறம் A செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் D. D வரைஞ்சிட்டு அதோட செகண்ட் லெஃப்ட்ல வந்துட்டு ஏன்னு சொல்றாங்க. 1 2 இங்கே A. அப்புறம் பாருங்க, D is third to the left of E. E யோட தேர்ட் லெஃப்ட்ல தான் D அப்படின்னு சொல்றாங்க. அப்ப E கண்டிப்பா இங்க இருக்கணும். அப்பதான் E யோட தேர்ட் லெஃப்ட்ல D வருவாங்க. அப்புறம் C is third to the right of G. இங்க C யும் தெரியாது G யும் தெரியாது. சோ இந்த பாயிண்ட மட்டும் இப்போதைக்கு விட்டுட்டோம். அது பாருங்க, G is not the immediate neighbor of E. G இங்கேயும் வராது இங்கேயும் வராதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ பேலன்ஸ் நமக்கு 3 பொசிஷன் சான்ஸ் இருந்துச்சு. அதுல நம்ம இந்த பொசிஷன் ட்ரை பண்ணும்போது வரல, சரியா? ஏன்னா B is second to the right of G அப்படிங்கிற மாதிரி வரணும். இந்த இது நமக்கு மேட்ச் ஆகல, அதனால G இங்க வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பேலன்ஸ் 2 பொசிஷன் இருக்கு, ஒன்னு இங்க ஒன்னு இங்க. இந்த ரெண்டை வச்சும் நீங்க டயக்ராம் வரைஞ்சீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கன்ஃபியூஷனா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு G போட்டு அதுக்கு G போட்டு ரெண்டும் அட் அ டைம்ல ஒரு 2 பாசிபிள் டயக்ராம் வரைஞ்சு ஏதோ ஒன்னு எலிமினேட் ஆகும், ஒன்னு நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு C யோட ரைட்ல வந்து யார் இருப்பானா E இருப்பாங்க. C நம்ம இந்த டைரக்ஷன்ல பார்த்தோம். இந்த டைரக்ஷன்ல பார்க்கும்போது இங்க லெஃப்ட் இங்க ரைட்னு மாத்தி அது மட்டும் தெரிஞ்சுப்போம். E தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 13th question பாருங்க. 5 friends B, P, C, G and H are sitting around a circular table facing towards the center. B is second to the left of H. G is the neighbor of B and H. C is not the neighbor of B. Who is second to the left of C? இதே seating arrangement question தான். இங்க 5 friends கொடுத்திருக்காங்க towards the center. இங்க இதுக்கு முன்னாடியும் towards the center தான் பார்த்தோம். அங்க 8 பேர் பார்த்தோம், இங்க 5 பேர். இப்போ 1 2 3 4 5 5 பேரை போட்டுட்டோமா? அடுத்து பாருங்க, not necessarily in the same order. இவங்க எல்லாம் வரிசையா தான் இருப்பாங்கன்னு கிடையாது. B, P, C, G, H இந்த வரிசையில இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? B is second to the left of H. H ஓட செகண்ட் லெஃப்ட்ல B. சோ ஃபர்ஸ்ட் H ஒரு இடத்துல போட்டுடலாம். அதோட செகண்ட் லெஃப்ட்ல வந்து B போடணும். செகண்ட் லெஃப்ட்ல B போட்டா இங்க B வரும். அடுத்து பாருங்க, G is a neighbor of B and H. B க்கும் H க்கும் ரெண்டு பேருக்குமே G நெய்பர். அப்போ கண்டிப்பா G இங்க போட்டா மட்டும்தான் B யும் நெய்பரா இருப்பாங்க, H ம் நெய்பரா இருப்பாங்க. ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கணும், ரைட்டா? வேற எங்க போட்டாலுமே வராது. இப்ப இங்க நம்ம போட்டோம்னா B மட்டும் தான் நெய்பரா இருப்பாங்க, H இருக்க மாட்டாங்க. இங்க போட்டோம்னா H மட்டும் தான் நெய்பரா இருப்பாங்க, B. சோ இந்த ரெண்டுக்குமே நெய்பர்னு சொன்னால இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இவங்க வருவாங்கன்றது தெரிஞ்சிச்சு.
ஸோ G is the neighbor of B and H னா B க்கும் H க்கும் இடையில G போட்டு. அடுத்து பாருங்க C is not the neighbor of B. C வந்து B யோட நெய்பர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல C வராது. B க்கு பக்கத்துல C வராதுன்னா இன்னும் ஒரே ஒரு பொசிஷன் தான் பேலன்ஸ் இருக்கு, அங்கதான் C வரும். ஓகேவா? இப்போ இனி ஃபில் பண்ணாம யார் இருக்கா? அங்க C வரும். இப்போ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். P மட்டும் தான் ஃபில் பண்ணாம இருக்கு, அதை நம்ம இங்க போட்டோம். இப்போ எல்லாமே ஃபில் ஆயிட்டு. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? Who is second to the left of C? C யோட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. C இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எது ரைட் எது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரைட் இது லெஃப்ட். ஓகே, இது வந்து ஈஸ்ட் பார்த்திருக்கு. சோ எது லெஃப்ட் ரைட் தெரிஞ்சுக்கோங்க. C யோட செகண்ட் லெஃப்ட். அப்ப இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். G அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் 3. 13th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 14th क्वेश्चन பாருங்க. 10E 12F 8G 18 166. 154E 50F 20G 50. அது வந்து 504. இதே பேட்டர்ன்ல இதே இந்த क्वेश्चन வந்து இதே பேட்டர்ன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். கரெக்ட்டா? அந்த பிளஸ் மைனஸ் ஏ பி சி ஏதோ பார்த்தோம். கரெக்ட்டா? ஒரு இடத்துல பிளஸ் மைனஸ் அப்புறம் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே பேட்டர்ன் தான் இது. ஆனா நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்கு என்ன சிம்பிள் வரும், எஃப்க்கு என்ன, ஜிக்கு என்ன. அதை போட்டா 166 வரணும். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 10 12 8 18 இதெல்லாம் ஆட் பண்ணா கண்டிப்பா இந்த 166 வராது. எல்லாமே சின்ன சின்ன நம்பர் தான் இருக்கு. எல்லாம் 50க்குள்ள இல்ல 100க்குள்ள தான் வந்திருக்குமே தவிர நமக்கு இந்த 166 வர வாய்ப்பு இல்லை. இது மாதிரி இதை பார்க்கும்போது 154 50 20 15 150 இருக்குது. மத்ததெல்லாம் ஆட் பண்ணா கூட ஒரு 50 20னா ஒரு 70 85 தான் வருது. இப்போ 200 பிளஸ் தான் வரும். 300 மேலே போகாது. ஆனா இங்க 504 இருக்கு. அப்போ இந்த பிளஸோ மைனஸோ வந்து இதை டிசைட் பண்ணாதுன்றதை நம்ம கெஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா இதுல மல்டிபிளிகேஷன் ஒரு இடத்துல வரப்போகுது, அது எந்த இடம் நம்ம பார்க்கணும். மற்றபடி ஒரு பிளஸ் இருந்திருக்கலாம், மைனஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா மல்டிபிளிகேஷன் கன்ஃபார்மா வரும். ஏன்னா இது ஒரு பெரிய நம்பரா இருக்கு. இங்க ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ இந்த நம்பருக்கு வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிளிகேஷன் இதுல வரும்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் ஈல வருமா, எஃப்ல வருமா, ஜில வருமான்றதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா? இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? இது வந்து நெக்ஸ்ட் எடுப்பேல மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஷிஃப்ட் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எப்படி வந்துச்சுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அடுத்து பார்க்கலாமா? 15th கொஸ்டின். இதை மட்டும் நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 15th கொஸ்டின் பார்க்கலாம். 15 பாருங்க. 7 பாக்ஸஸ் B1 B2 B3 B4 B6 B7. இதுவுமே இதே பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி பார்த்தோமா? ஒரு 7 பாக்ஸ் 1 2 3 4 5 6 போட்டு ஒன்னா ஃபில் பண்ணி பார்த்தோம் இல்லையா? அதே பேட்டர்ன்ல தான் கேட்டிருக்காங்க. பாருங்க 7 பாக்ஸஸ் B1 B2 B3 B4 B6 B7 ஏழனும் இருக்கு. 1 above the other. ஒன்னுக்கு மேல ஒன்னு வச்சிருக்காங்க. only 2 boxes are placed above B4. B4க்கு மேல 2 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. only 1 box is placed between B7 B4. B7க்கும் B4க்கும் இடையில ஒரு பாக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. as many boxes are placed between B7 and B5 as between B5 and B1. என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும் மீனிங் பாத்துக்கோங்க. இது என்ன சொல்றாங்கன்னா B7க்கும் B5க்கும் இடையில பாக்ஸ் இருக்கு இல்லையா? எவ்வளவு பாக்ஸ் நமக்கு தெரியாது. இப்போ B7க்கும் B5க்கும் இடையில ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதேதான் B5க்கும் B1க்கும் இடையில இருக்கும். ஓகே, ஒருவேளை இந்த ரெண்டுக்கும் இடையில 2 பாக்ஸ் இருக்குன்னு வைங்க, அதே தான் இங்கே இருந்திருக்கும். இப்ப நமக்கு இது எவ்வளவு பாக்ஸ்ன்னு தெரியாது இடையில, ஆனா இங்க எவ்வளவு இருந்துச்சோ அதே தான் இங்கே இருக்கும்னு சொல்றாங்க. B7 B5 இடையில என்ன இருந்துச்சோ அதே நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தான் B5 B1க்கு இருக்கும்னு சொல்றாங்க. அதான் இந்த பாயிண்டோட மீனிங். சரியா? அடுத்தது பாருங்க 3 boxes are placed between B2 B3. B2க்கும் B3க்கும் இடையில 3 பாக்ஸ் இருக்குங்கிறாங்க. B2 is placed above B3. B2 B3க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ B2க்கும் B7க்கும் இடையில எவ்வளவு பாக்ஸ்ன்னு கேக்குறாங்க. சரியா? இதையும் சால்வ் பண்ணலாமா? ஸோ 14 ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். 15 14 15 இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. சரியா? நம்ம அடுத்து பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே இதே பேட்டர்ன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? 16th கொஸ்டின். 16 பாருங்க. இது ஒரு மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி கேக்குறாங்க. NQR TSZ ZUH FWP. ஒரு கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஷன் பாருங்களேன். RXZL ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே டிஃபரெண்டா இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் லெட்டருமே எல்லாமே டிஃபரெண்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்டோ லாஸ்டோ ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டு பண்ணாலே போதும். இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் இல்லாத மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டும் பாத்துக்கலாம். அதாவது N, T, Z, F, கொஸ்டின் மார்க் இப்படி இருக்கிறதா நீங்க பாத்துக்கோங்க. இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும், ரெண்டு ஃபுல்லா பார்க்க வேண்டாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த நம்பரா மாத்திரலாமா? Nங்கிறது 14, Tங்கிறது 20, Zங்கிறது 26, Fங்கிறது 6. இதுல என்ன மாறி இருக்குன்னு பாருங்க. இப்போ 14 20 மாறணும்னா +6 பண்ணிருக்கணும். 20 26 மாறணும்னா +6 பண்ணிருக்கணும். 26 மாறணும்னா நம்ம இது இப்போதைக்கு இதை நம்பரா பார்க்க கூடாது. Zங்கிறது 26, ஆல்பபெட்ஸ்ல மொத்தம் 26 தான். இதுக்கப்புறம் என்ன வந்துடும்? ABCDன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துடும். அப்போ 1ல இருந்து 6 மாறுற மாதிரி. ரைட்டா? அப்படி பார்த்தா இதுவுமே 6 தான். அப்ப எல்லாமே 6 6 கூடியிருக்கு. அப்ப Fல இருந்து +6 6 + 6 12 12ங்கிறது L. அப்ப L தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கும். அப்ப L வச்சு வரது LYX அப்படிங்கிறது. சரி, இதுதான் நம்மளோட ஆன்சர் 16th கொஸ்டினுக்கு. மத்த இது செக் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்க்கலாமா? 17 ஆட் மேன் அவுட்.
4ல எது வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க 20, Tங்கிறது 20, Vங்கிறது 22, இங்க A1, B2, Hங்கிறது 8, Jங்கிறது 10, Oங்கிறது 15, Qங்கிறது 17. இப்போ இது என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் ஆகணும்னா +2, இங்க +1, அடுத்து பாருங்க +2, அடுத்து பாருங்க +2. அப்ப இந்த செகண்ட்ல மட்டும் தான் +1. இப்போ A, B அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். 17th ஆன்சர் ஆப்ஷன் B. சிம்பிளா? அடுத்து பார்க்கலாமா? 18th क्वेश्चन பாருங்க. இதுவும் மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி கேக்குறாங்க. -5, -8, 13, 16, -16 சாரி, இது வந்து -5 கிடையாது, +5 தான். சரியா? இந்த +5 தான். சோ 5, -8, 13, -16, 21 क्वेश्चन மார்க். சரியா? ஒன்னு பிளஸ் ஆயிருக்கு, அடுத்த மைனஸ், பிளஸ் ஆயிருக்கு, மைனஸ், அடுத்த பிளஸ், இப்படி மாறி மாறி வரனால நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்னு விட்டு ஒன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ 5, 13, 21 ஏதாவது லிங்க் இருக்கா? 8, 16, அதுக்கப்புறம் என்ன? இப்போ 8 இப்படி பார்க்கும்போது பாருங்க, 8, 16னாலே நமக்கு 8 டேபிள்னு தெரியுது. ஸோ 24, -24ங்கிறது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? -24 நமக்கு ஆப்ஷன்ல இருக்கு. ஏன்னா இதுதான் சீரீஸ்ன்னு தெரிஞ்சுட்டு. கரெக்டா? இதுக்கப்புறம் 21க்கு என்ன வரும்ன்றது நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. அது கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்து வரக்கூடியது. அதனால இதை பார்த்தா போதும். 8, 16, 24 வரும். -24 நம்மளோட ஆன்சர். இதை வேணா தெரிஞ்சு வச்சுக்கலாம். 5, 13 மாறி இருக்கு, 13, 21 மாறி இருக்குன்னா +8, +8 ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் 3. 19 பாருங்க. After arranging the given words according to the dictionary order, which word will come at 5th? இதேதான். இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்ன் பார்த்தோம்ல. 5th பொசிஷன்ல என்ன வரும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம 1, 2, 3 வரிசையா போக வேண்டாம். லாஸ்ட் இருக்க லெட்டர் தான் நம்ம பார்க்கணும். அப்ப பாருங்க, SUSPE, PE வரைக்கும் அதேதான். PE, 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 PE. அதுக்கப்புறம் மாறுறது N இருக்கு. 4 இடத்துல N இருக்கு, ஒரு இடத்துல C இருக்கு. சரியா? C தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இந்த 4 தான் நமக்கு ஃபர்ஸ்ட். சரியா? சஸ்பெக்ட் அப்படிங்கிறது. சோ அதை விட்டுருங்க. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே N வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, S இருக்கு, D இருக்கு. S-ம் D-ம் இருக்கு. D வந்து நமக்கு அடுத்தது வரும். இதுதான் செகண்ட். ஓகேவா? செகண்ட் வராது. அப்புறம் இப்ப தேர்ட் பார்க்கணும். தேர்ட் பார்க்கும்போது எல்லாமே S வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் ஐயும் ஈயும் மட்டும் மாறுது. E தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா? E ஃபர்ஸ்ட் வரும்னா இது போயிடும். அப்போ ஒரு 3 பொசிஷன் நமக்கு தெரிஞ்சுட்டு. இப்ப இந்த 2ல பார்க்கணும். இந்த 2ல I பார்த்தோம்னா அதுக்கப்புறம் O இருக்கு, B இருக்கு. B தான் வரும். ஃபிஃப்த் தான் நம்மளோட ஆன்சர். சஸ்பென்சிவ். அது எங்க இருக்கு? ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. ஃபிஃப்த் பொசிஷன் சஸ்பென்சிவ். அடுத்து பார்க்கலாமா? லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. 51, 16 at 18 சிம்பிளா கொடுத்திருக்காங்க. இதுவும் அதேதான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல A, B, C ன்னு பார்த்த மாதிரி இங்க சிம்பிளா கொடுத்திருக்காங்க. இந்த சிம்பிள்ல என்ன போட்டா நமக்கு இந்த 24 வருதுன்னு பார்க்கணும். சரியா? 51, 16, 18, 25 என்ன பண்ணா இந்த 24 வருதுன்னு பார்க்கணும். இந்த பேட்டர்ன் நமக்கு 3வது क्वेश्चन கேக்குறாங்க. இந்த ஷிஃப்ட்ல 3வது क्वेश्चना கேக்குறாங்க இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒரு क्वेश्चन நம்ம ட்ரை பண்ணோம், ஒரு क्वेश्चन உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுத்தேன். இது அடுத்த கேட்டிருக்காங்க இதே பேட்டர்ன்ல. இதையுமே நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. சரியா? மொத்தம் இப்போ 3 क्वेश्चन உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுத்துருக்கேன். 14, 15, 20 மூணும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இந்த பேட்டர்ன் ஏற்கனவே நம்ம பார்த்தது இந்த வீடியோலயே பார்த்துட்டோம். சோ இந்த 3 क्वेश्चन மட்டும் ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த ஷிஃப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த 3ஐயும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? எடுத்த வரைக்கும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.